செல்வன் ராஜ் சேவியர் இயக்கத்தில் யுவன் இசையில் ஃபன் ஹாரர் திரைப்படம் காஞ்சூரிங் கண்ணப்பன் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. சினிமாவுடன் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம பார்க்க இருக்கிற படம் கண்ணகி. கலை, நேத்ரா, நதி, கீதா அப்படிங்கிற 4 பெண் கேரக்டர்ஸ் இதில் டைட்டிலே கீழே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ 4 பெண்களின் கதை அப்படிங்கிற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி ட்ரெய்லரில் வந்து பில்ட் ஆச்சு. ஸோ அந்த பில்டப்பை படம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, அண்ட் இந்த படத்தில் சொல்ல வர பிரச்சனைகள்லாம் என்ன, அண்ட் இந்த படத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் என்ன, இதெல்லாம் பாசிட்டிவாக இருந்துச்சு, இதெல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். கண்ணகி படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்க்கறது முன்னாடி யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். கீர்த்தி பாண்டியன், அம்மு அபிராமி, வித்யா பிரதீப், ஷாலின் ஜோயா, மயில்சாமி, யஷ்வந்த் கிஷோர் உள்ளிட்ட பலர் வந்து இதில் நடிச்சிருக்காங்க. இதில் ஒன்லைனாக சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா 4 பெண்கள், 4 பெண்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள், அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரதுக்கு அவங்க எடுக்கிற முடிவுகள்லாம் என்ன, அண்ட் இந்த 4 கதையும் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒரு சாராம்சம் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஒரு ஒன்லைன் சொல்லணும், ஒருவேளை இது ஸ்பாய்லர் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒரு சில செகண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் ஒன்லைனாக அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தா, வித்யா பிரதீப் அவங்க வந்து ஒரு டைவர்ஸை வந்து ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அவங்க கணவர் வீட்டிலேருந்து ரொம்ப தொல்லை, டைவர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு மனைவியாக அந்த பிரச்சனையை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, அவருக்கு உதவி பண்ணுற வக்கீல் எப்படிலாம் ஹெல்ப் பண்ணாரு அப்படிங்கிறது ஒரு கதை. இன்னொரு கதையில் வந்து அம்மு அபிராமிக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது தள்ளி போயிட்டே இருக்குது வெவ்வேறு காரணங்களால். ஸோ அதுலேருந்து அவங்க அந்த மன உளைச்சலேருந்து எப்படி மீண்டு வந்தாங்க, அண்ட் அவங்களுக்கு திருமணம் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கதை. இன்னொரு கதையில் கீர்த்தி பாண்டியன் திருமணத்துக்கு முன்னாடியே வந்து கர்ப்பம் ஆயிடுறாங்க. கிட்டத்தட்ட 4 மாதங்கள் வந்து ப்ரெக்னென்ட் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ அதுக்காக அவங்க அடுத்து இந்த பிரச்சனை எப்படி சமாளித்தாங்க, அவங்க எடுக்கிற முடிவுகள் என்ன அப்படிங்கிறது ஒரு கதை. இன்னொரு கதையில் ஷாலின் ஜோயா திருமணம் அல்லது லவ் அப்படிங்கிற கான்செப்ட் மேலேயே நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க. லிவிங் டுகெதரில் ஒரு பையனோட வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க லைஃப் போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் அந்த பையன் அவனுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு இந்த ரிலேஷன்ஷிப் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து உருவாகுது. அதனால இவங்க 2 பேத்துக்குள்ள என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறது இன்னொரு கதை. ஸோ இந்த 4 கதைகளும் சங்கமிக்கிற இடமா அந்த கிளைமேக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். யூஸ்வலாக ஒரு ஆந்தாலஜி ஃபீல்டில் ஒரு படம் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கண்ணகி இருக்குது. கண்ணகி படத்தோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, அது வந்து எல்லாத்தோட பர்ஃபார்மன்ஸ்க்கும் சேர்த்து ஒரே வேர்டிக்டாக சொல்லணும் அப்படின்னா, எல்லாருமே ரொம்ப ஓவர் போர்டாக, ரொம்ப ஓவர் எமோஷனலாக, ஓவர் ஆக்டிங்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதனாலேயே நமக்கு நிறையா இடங்களில் சீன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து எமோஷனலாக இருந்தால் கூட நம்மளால் அதில் ஒன்றி போகவே முடியல. ஏன்னா காரணம் அந்த ஓவர் ஆக்டிங் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் குறிப்பாக ஷாலின் ஜோயாவோட ஆக்டிங் இந்த கதைக்கு ரொம்பவே அதீதமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ரொம்ப செயற்கையாகவும் ஃபீல் ஆச்சு. அது வந்து ஒரு பெரிய மைனஸ். அண்ட் மௌனிகாவோட ஆக்டிங் அதுவுமே கிட்டத்தட்ட அவங்க ஒரு சீசன்ட் ஆக்டர், நிறையா படங்கள் நடிச்சிருக்காங்க, நிறையா சீரியல்ஸ் கூட நடிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது இதில் அவங்களோட ஆக்டிங் ரொம்ப ரொம்ப செயற்கையாகவும் ரொம்ப அதீத ஓவர் ஆக்டிங்காகவும் ஃபீல் ஆச்சு. அதனாலேயே அந்த கதாபாத்திரத்தோட ஒன்ற முடியல. இது எல்லா ஆக்டர்ஸ்க்குமே இருக்கிற பிரச்சனை அப்படிங்கிறதுனால ஒருவேளை டைரக்டர் இந்த மாதிரியான ஒரு மீட்டர்லாம் எதிர்பார்த்தாரா எல்லாத்துக்கிட்டையும் அப்படின்னு கூட நினைக்க தோணுது. அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸாகவே மாறி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னா, தேடி பார்த்து சொல்லணும் அப்படின்னா, அம்மு அபிராமி ஓரளவு ஸ்க்ரீனை வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. மற்றவங்கலாம் ஓவர் போர்டாக நடிச்சிட்டு இருக்கும்போது இவங்க ஒரு மீட்டரில் அதை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவு டீசெண்டாக இருந்துச்சு. அண்ட் மயில்சாமி அவரோட கேரக்டர் எழுதப்பட்ட விதமும் சரி, அவரோட நடிப்புமே சரி, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இந்த படத்துக்கு இருந்திருக்கு. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது அவர் ஒரு சிறப்பான ஒரு ஆக்டிங்கை தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். கண்ணகி படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒன்லைன் தான். நிறைய படங்கள்ல தனித்தனி விஷயங்களா பேசப்பட்ட ஒரு விஷயங்களை மொத்தமாக எடுத்து வந்து ஒரு குவியலா ஒரே படத்தில் பேச ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வந்து நிச்சயமாக அந்த இன்டென்ஷன் வந்து பாராட்டத்தக்கது தான். அதுவும் குறிப்பாக பெண்கள் சந்திக்கிற நிறைய இஷ்யூஸை ரொம்ப கேஷுவலாக கடந்து போகிற விஷயங்களை நல்லா டீப்பாகவே அனலைஸ் பண்ணி பேசியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக மேரேஜ் அப்படிங்கிறத வந்து எப்படி வந்து ஒரு பெற்றோர்கள் வந்து ஒரு கடமையாக பார்க்குறாங்க அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்கு உட்படுத்தப்படுது. அண்ட் திருமணம் அப்படிங்கிறது ஏன் வந்து இவ்வளோ ஃபோர்ஸ்டாக ஒரு நெரேட்டிவாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, திருமணம் அப்படிங்கிறத ஏன் வந்து ஒரு அங்கீகாரமாக பெண்கள் வந்து நினைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கேள்வி கேட்குறாங்க. அண்ட் இது மாதிரி நிறையா சோஷியல் இஷ்யூஸ் உமன் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸை நல்லா டீட்டெயில்டாகவே அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ். படத்தோட இன்னொரு பெரிய பாசிட்டிவ் என்னன்னா கிளைமேக்ஸ் ட்விஸ்ட். அந்த கிளைமேக்ஸ் அதாவது மொத்தமாக இந்த 4 கதைகளையும் இணைக்கிற அந்த இடம், அந்த தாட் ப்ராசஸ், அது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இடத்துல அந்த கதை வந்து கொண்டு போய் முடியுது அப்படின்னு கூட சொல்லலாம். அது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். இன்ஃபேக்ட் இந்த கிளைமேக்ஸை மட்டுமே வச்சுட்டு தான் மொத்த படத்துக்கு எடுத்தாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு கூட அந்த கிளைமேக்ஸோட வீரியம் இருக்குது. அதுதான் இந்த படத்துக்கு நல்லாவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதில் இருக்கிற லாஜிக் லூப் ஹோல்ஸை விட்டுட்டு பார்த்தா நிச்சயமாக அது ஒரு நல்ல கிளைமேக்ஸ் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். சில டைலாக்ஸ் ரொம்ப கிரிஞ்சாக ஃபீல் ஆனாலுமே அந்த எமோஷன்ஸுக்கு தேவைப்படுற அளவுக்கு நம்மளை வந்து ட்ரிகர் பண்ணுது, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஹாஸ்பிட்டலில் கேஷுவலாக ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ரெக்னென்ட் லேடி பேசுகிற டைலாக், அதாவது 12 வருஷமாக நான் ப்ரெக்னென்ட் ஆக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத வேற ஒரு
மாடுலேஷனில் ஒரு நல்ல டைலாகாக வந்து அவங்க சொல்லுவாங்க. அது வந்து அந்த சீன் கொஞ்சம் கிரிஞ்சாக ஃபீல் ஆனாலுமே அவங்களோட எமோஷன்ஸ் அந்த விஷயங்கள் பார்க்கும்போது இந்த கேரக்டரோட ரிலேட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய இடங்களில் டைலாக்ஸ் சில இடங்களில் ப்ரீசியாக ஃபீல் ஆனாலுமே எமோஷனலாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறது சொல்லலாம். கண்ணகி படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆக்டிங் அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டில் படம் ரொம்பவே பெரிய ஒரு கோட்டை விட்டுருக்கு. ஏன்னா ஆக்ஷன் கட்டுக்கு இடையில தான் எல்லா கேரக்டர்ஸுமே நடித்த ஒரு ஃபீல் இருக்குது. அதனாலேயே நிறைய செயற்கைத்தனம் அந்த கேரக்டர் மேலே வந்து விழுந்துருது. அதனால அவங்களோட எமோஷன்ஸ் கூட நம்மளால் பெருசாக கனெக்ட் ஆகவே முடியல. இது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ். அடுத்ததாக டைரக்டர் யஷ்வந்த் கிஷோர் என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக புரியவே இல்லை. அவர் வந்து ப்ரோ மேரேஜா இல்லை ஆன்டி மேரேஜா இல்லை ப்ரோ அபாஷனா இல்லை ஆன்டி அபாஷனா அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான ஸ்டாண்ட் இல்லை. அதாவது அபாஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் எப்படி பார்க்குறாரு, மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறாரு அப்படிங்கிறதுக்கான விடை படத்தில் இல்லை. ஏன்னா ரெண்டு சைடோட வாதங்களையுமே அவர் முன்வைக்கிறாரு, ரெண்டு சைடோட விஷயங்களையுமே அவர் வந்து அலசியிருக்காரு. பட் இதுதான் ஸ்டாண்டு, இது நீங்கள் பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவில்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதனாலேயே இந்த படம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது நம்ம கடைசி வரைக்கும் புரியவே இல்லை. அது ஒரு மைனஸ். அடுத்ததாக இந்த படம் கட்டமைச்சிருக்கிற ஆண் கதாபாத்திரங்கள் அவங்க எல்லாருமே பெரும்பாலும் நல்லவங்களாக தான் இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்காங்க. குறிப்பாக வித்யா பிரதீப்போட லைஃப்பில் வர சில மேல் கேரக்டர்ஸ் மட்டும்தான் தப்பானவங்க, அதனால அவங்க வாழ்க்கை பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. பட் அதை தாண்டி ஷாலின் ஜோயா கதையாக இருக்கட்டும், அம்மு அபிராமியோட கதையாக இருக்கட்டும், அதில் மேல் கேரக்டர்ஸ்க்கு வந்து எந்த குறையுமே இல்லாத மாதிரி தான் காட்டப்படுது. அதுவும் குறிப்பாக மயில்சாமி கேரக்டர் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஒரு நல்ல கேரக்டர் தான் எழுதப்பட்டிருக்கு. அந்த கதையிலே கூட மௌனிகா, அதாவது அம்மு அபிராமியோட அம்மாவாக வர அந்த மௌனிகா கேரக்டர் மட்டும்தான் நமக்கு தப்பான ஒரு கேரக்டராக ஒரு வில்லியாகவே ஃபீல் ஆகுது. பட் அந்த கேரக்டருக்கான பே ஆஃப்மே படத்தில் இல்லை. அவங்க வந்து தெரிந்த மாதிரியோ இல்லை அவங்களுக்கு வந்து அவங்க பண்ணது தப்பு அப்படின்னு உணர்ற மாதிரியோ காட்சிகள் வந்து பெருசாக இல்லை இருந்திருக்கு. பட் அது ஒரு அப்படியே ஃப்ளோவில் வந்து கடந்து போயிட்ட ஒரு ஃபீலுமே இருக்குது. அதனால இந்த நிறையா இடங்களில் மேல் தான் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணியுமே இந்த படத்தில் வந்து தெரியுது. அதனாலேயே நமக்கு வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வர மாட்டேங்குது. அடுத்ததாக டெக்னிக்கல் வைஸ் பார்த்தா சினிமோட்டோகிராஃபி ரொம்பவே டோட்டல் டிஸப்பாயின்மெண்ட். அதுவும் 1000ல் ஒருவன், தனி ஒருவன், மயக்கமென்ன மாதிரியான படங்கள் எடுத்த ராம்ஜி தான் சினிமோட்டோகிராஃபியா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு ரொம்பவே ஒரு ஆவரேஜான ஒரு ஒர்க்காக இருக்குது. அதுவும் நிறையா சீன்ஸ் கோயம்புத்தூரில் எடுக்கப்பட்டிருக்க எக்ஸ்டீரியர் சீன்ஸ் எல்லாமே மொபைலில் எடுத்த ஒரு ஃபீலுமே இருக்குது. அந்தளவு கிரெயின்ஸோடையும் அந்தளவு நாய்ஸோடையும் ரொம்ப புவர் லைட்டிங்லேயே எடுக்கப்பட்ட ஒரு ஃபீல் தருது. ஏன் அப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. சினிமோட்டோகிராஃபர் ராம்ஜி தானா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்துச்சு. அதுவும் தேவையில்லாமல் நிறையா க்ளோஸ்அப் ஷாட்ஸ் வேறு வைக்கிறாங்க. இவங்க ஆல்ரெடி ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த க்ளோஸ்அப் ஷாட்ஸ் எந்த விதத்துலையும் படத்துக்கு உதவவே இல்லை. அது இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய மைனஸ். கண்ணகி படத்தோட ஓவரால் வெர்டிக்ட் என்னன்னா ரொம்பவே ஒரு போல்டான ஒன்லைன் தான். பட் படத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதுல குழப்பம் இருந்தாலுமே கிளைமேக்ஸ் ஓரளவு படத்தை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு. அந்த கிளைமேக்ஸ் தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாகவும் மாறி இருக்கு. பட் ஓவராலாக பார்த்தா ரொம்பவே ஒரு டிசப்பாயிண்டிங்கான படமாக தான் இருந்திருக்கு. நல்ல இன்டென்ஷன் மட்டுமே படமாகாதுங்கிறத நம்ம திரும்ப திரும்ப இந்த ரிவியூல சொல்லிட்டு இருக்கோம். பட் இங்கேயுமே நல்ல இன்டென்ஷன் தான் இருக்கா அப்படிங்கிறதே கேள்விக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிறனால என்னமோ படம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வியூல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். செல்வன்ராஜ் சேவியர் இயக்கத்தில் யுவன் இசையில் சதீஷ், ரெடின் கிங்ஸ்லே, சரண்யா மற்றும் பலரின் நகைச்சுவை நடிப்பில் குடும்பங்கள் கொண்டாடும் ஃபன் ஹாரர் திரைப்படம் காஞ்சூரிங் கண்ணப்பன் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.